வணக்கம். இன்னைக்கு டாக்ஸிக்ஸ்ல வந்து ஹாப்பி ராஜ் அப்படிங்கிற படத்தை போய் பார்க்க போறோம். மரியா ராஜா இளஞ்செழியன் அவருடைய இயக்கத்துல வந்திருக்கிற முதல் படம், அவரோட முதல் படம். அவர் வந்து ஏற்கனவே பிரதீப் ரங்கநாதன் கிட்ட ரொம்ப நாளா 5 வருடங்களும் உதவி இயக்குனராக இருந்திருக்காரு. ஸோ அவரோட முதல் படம் தான் இது. ஸோ ஹாப்பி ராஜ் ஜிவி பிரகாஷோட நடிப்புல ஜார்ஜ் மரியான் மற்றும் அப்பாஸோட ரீஎன்ட்ரியோட ஆரம்பிச்சிருக்கிற ஒரு படம். ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குதிரை முட்டை அப்படின்ற ஒரு புனை பெயர் அப்படின்ற பட்ட பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பேரு தான் ஜார்ஜ் மரியானுக்கு. அந்த கிராமத்தில் இருக்கவங்கலாம் அவங்க கூப்பிட்டு வராங்க. அவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியராக இருக்கிறாரு. ஸோ அவருக்கு அந்த பேர்னால ரொம்ப கேவலமா நினைக்கிறாரு. அது அந்த பேர் வந்து அவரோட பையனையும் தொடர்ந்து உள்ளது. ஸோ அதனால ஜிவி பிரகாஷ்க்கு காதல்ல ஒரு தோல்வி ஏற்படுது. ஸோ அதனால அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, அந்த ஊர்ல இருந்தா தான் பிரச்சனை, அந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கெல்லாம் அப்ளை பண்றாரு. அங்க ஒரு பெரிய கம்பெனில அவருக்கு வேலை கிடைச்சிருது. மாசம் 25,000 சம்பளத்தோட பெங்களூர்ல போய் செட்டில் ஆறாரு. அங்க போய் ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கதை. நம்ம முதலே இந்த கதை ஆரம்பிக்கிறப்ப ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. இவரை வந்து குதிரை முட்டைன்னு சொல்லிட்டு உருவ கேலி வச்சு எல்எல் பண்றாங்க. ஸோ கடைசியில அது ஒரு சென்டிமெண்டலா இதை முடிப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு இது கதை ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. பட் அந்த முதல்ல ஆரம்பிச்ச கதைக்கும் கடைசியில முடியறதுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. பட் இடையில என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து சுத்தமா தொடர்பே இல்லை. அதுதான் படத்தோட பெரிய பலவீனம் அப்படின்னு நினைக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த சென்டிமெண்டல் சீன்ஸ், ஜார்ஜ் மரியான் வந்து ஒரு லாங் வசனம் பேசுறாரு, ஒரு டியர் ஜெர்க்கர் வைக்கிறாரு. அதெல்லாம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இன்னைக்கு வந்து 40s கடந்த அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டியர் ஜெர்க்கரா தான் இருக்கு. மற்றபடி வந்து ஜென்சிக்கு வந்து இது பிடிக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த முடிஞ்ச பிறகு வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஏதோ பிரதீப் ரங்கநாதனோட ஆவி அவரோட பூந்த மாதிரி நடிச்சிருக்காரு. ரொம்பவே கேவலமா இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் கிட்ட அவர் பண்ற ஸ்டைல்ல வந்து அவருக்கான ஒரு ஸ்டைல் இருக்கு. அது கொஞ்சம் இயல்பா ஒரிஜினாலிட்டியா இருக்கு. இதுல வந்து ஏதோ ஜிவி பிரகாஷ் வந்து அவங்க திணிச்சு அந்த கேரக்டர் எடுத்த மாதிரி பண்ணியிருந்தாரு. அந்த நிறைய இடத்துல அவர் வேற இந்த கமலஹாசன் மாதிரியே அப்படிலாம் பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப படுகேவலமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஏன்னா என்ன பொறுத்தளவு ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய நடிகர். இந்த மாதிரி காமெடி படத்துலாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்துல வந்து அவரோட நடிப்பு அவ்வளவுக்கு சரியில்லை. ஸோ மற்றபடி இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஏமாற்றம் கொடுத்தவர் அப்படின்னா ரீஎன்ட்ரி ஆஃப் அபாஷ். ஸோ அப்பாஸ் வந்து ஆல்மோஸ்ட் 10 வருடங்கள் நடிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்க வேண்டிய ரோல். பட் ரொம்ப ஒரு காமெடி கேரிகேச்சர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவரோட ரோல் என்னன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா ஆஸ்திரேலியால பைக் ஓட்டுற மாதிரி ஒரு 2 சீனு காட்டுறாங்க. அப்புறம் வர்றாரு, பேசுறாரு. அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் உருவாக்கவே இல்லை. திடீர்னு கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்து ட்ரெயின்ல அவருக்கு தான் டிக்கெட் இவர் தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு வந்து முடிக்கிறாங்க. அதுவும் வந்து சரியா விட்டுல அப்படின்னு தான் சொல்ல முடியும். திணிச்சு கொண்டு வந்த திரைக்கதை மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆக மொத்தம் படம் ஒரு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த இனிஷியல் காட்சியில வந்து இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ற காட்சி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஜார்ஜ் மரியான் முடிக்கிற காட்சி நல்லா இருக்கு. இடையில வந்து இவங்க ஜிவி பிரகாஷ் அவங்க அம்மாவா வந்து கீதா கைலாசம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அந்த பெங்களூர் டேஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து ஊர்வசி வந்து ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் ரிப்ளிகேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்கேயும் அதுவும் சரியா இல்லை. படத்துல முக்கியமான எனக்கு வந்து பயங்கரமான பெட் பீவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இசை தான். இசை அப்படிங்கிறது வந்துட்டு காது கிளியிற அளவுக்கு, அதாவது படத்தில் தொடக்கத்துல அந்த இனிஷியல் சீன்ல ஒரு கிராமத்துல இருந்து, கிராமம்னு கூட இல்லை, அது கோயம்புத்தூர்னு காட்டுறாங்க, கோயம்புத்தூர் சந்திப்புன்னு காட்டுறாங்க. கோயம்புத்தூர் எப்போ அந்த அளவுக்கு கிராமமா இருக்குமான்னு தெரியல. ஸோ அங்கிருந்து கிளம்பி அவரு பெங்களூர் போறாரு. பெங்களூர் போறதுல இருந்து அங்கிருந்து படம் முடிகிற வரைக்கும் அவர் வந்து கீபோர்ட்ல இருந்து கையை எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். மதன் ஜஸ்டின் பிரபாகரன் அப்படின்றத எடுத்திருக்காரு, மியூசிக் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னால அவர் சிறை படத்துல வந்து அருமையான இசை போட்டிருக்காரு. சென்ற வருடம் கூட சில 2-3 படங்களுக்கு நல்ல இசை போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவு வந்து காது கிளியருக்கு இசை, அதுல பாடல்கள்லாம் வந்துட்டு ஒரு பாட்டு என்னமோ நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து திருப்பி இந்த பிரதீப் ரங்கநாதன் ஸ்டைல போட்டிருந்தாங்க. ஸோ என்ன பொறுத்தளவு மரியா ராஜா இளஞ்செழியன் வந்து பிரதீப் ரங்கநாதன் வச்சு படம் எடுக்கணும்னு நினைச்சிருக்காரு போல இருக்கு. அதே மாதிரி சாஹிப் பங்கரையோ இல்ல அனிருத்தியோ வச்சு மியூசிக் போடுறதுக்கு பணம் இல்லாம ஜிவி பிரகாஷ் வச்சு இந்த படத்தை எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த படத்தை வந்து தியேட்டர்ல இருந்து வர சில பேர்லாம் வந்துட்டு இப்போ இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த இட்லி கடை படம் வந்தப்போ எனக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு ரிக்ரெசிவான தாட் ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு படத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு. ஸோ இந்த படத்தை பாக்குறப்ப அப்படிதான் தோணுச்சு. இந்த படத்துல வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையான்னு கேட்டேன்னா, என்ன கேட்டா
ஓரளவுக்கு ஜார்ஜ் மரியான் தான் படத்தை காப்பாத்திருக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா கடைசியில அவருக்கு வருது. அவர் வந்து அந்த காலத்துல பாக்யராஜ் படங்கள் எல்லாம் பெரும்பாலும் இடம்பெற்ற குமரிமுத்து அவர்களோட நினைவு தான் ஏற்படுத்துது. அவர் எப்படி நடிச்சிருக்காரு, நிறைய குணச்சித்திர வேடங்கள்லாம் அவர் ஏற்று நடிச்சிருக்காரு. எனக்கு என்னமோ அவரை நினைவுறுத்துற மாதிரி தான் அவரோட கேரக்டர் அமைஞ்சிருந்துச்சு. மற்றபடி நிறைய கேரக்டர்ஸ் வந்து போறாங்க, எந்த ஒரு கேரக்டரும் மனசுல ஒட்டுற மாதிரி இல்ல. அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபின்னு பாத்தீங்கன்னா மதன் கிறிஸ்டோபர் 2-3 ட்ரோன் காட்சிகள் இருக்கு. அது கூட பி ஷார்ட்ஸ்ல நினைச்ச மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இந்த கிராமத்து காட்சிகள் எடுத்திருக்காரு. மற்றபடி எல்லாமே வந்துட்டு ரொம்ப சத்தமா, ரொம்ப லைட்டிங்கோட ஏதோ ஒரு ராம்காம் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுலயும் ஒன்றும் சொல்லிக்கூடிய முடியவே இல்லை. ஸோ ஆக மொத்தம் படத்தை எப்படி ஃபைனலா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு 10-15 மினிட்ஸ், லாஸ்ட்ல ஒரு 10-15 மினிட்ஸ் சேர்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் இருக்கு. நிறைய இடத்துல வந்துட்டு சலிப்பாவும் இருக்கு. ஏன்னா அந்த குதிரை முட்டை அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு கதையும் தெரியுது, அடுத்து என்ன காட்சி நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ அதனால ரொம்ப சலிப்பா ஏற்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஹாப்பி ராஜ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்தளவு தியேட்டர் வாட்சபிளான்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஷார்ட் பண்ணி ஒரு ஷார்ட் ஸ்டோரியாவே எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு தான் கதை இருக்கு. இந்த நடுவில் இருக்க அந்த 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்ன பண்றதுன்னு தெரியல. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு டைம் இருந்துச்சு பார்க்கணும்னா அந்த படத்தை பார்க்கலாம். மற்றபடிக்கு வந்துட்டு ஓடிடியில வந்தாங்கன்னா அந்த காமெடி காட்சிகள்லாம் வந்து ஒட்டி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் ஹாப்பி ராஜ் பத்தி டாக் ஜட்ஜோட இன்னைக்கு படம். அடுத்த படத்துல பார்க்கலாம். நன்றி.